2026 FIFA வேர்ல்டு கப்போட ஃபைனல் மேட்ச் இன்னைக்கு ஸ்பெயின் விசஸ் அர்ஜென்டினாவுக்கும் நடந்திருக்கு. பயங்கர செலிப்ரேஷனோட இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனுச்சு. மேட்ச் ஸ்டார்ட் ஆனதும் ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் பயங்கரமா ஃபைட் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த ரெண்டு டீமும் ஒரு கோல் கூட அடிக்கல. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதும் ஸ்பெயின் பிளேயர்ஸ் எல்லாரையுமே அர்ஜென்டினா பிளேயர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மேட்ச்ல அர்ஜென்டினா அவங்களோட முழு கண்ட்ரோலையுமே இழந்துட்டாங்க. அதோட விளைவா தான் அர்ஜென்டினா பிளேயர் பெர்னாண்டஸ் ரெஃப்ரி ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த மேட்சோட செகண்ட் ஹாஃபும் முடிஞ்சது. 90 மினிட்ஸ்ல யாருமே ஒரு கோல் கூட அடிக்காம இருந்ததால இந்த மேட்ச்ல எக்ஸ்ட்ரா 30 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. அதுல சரியா 105வது நிமிஷத்துல ஸ்பெயினுக்காக டோரஸ் ஒரு தரமான கோல் அடிச்சாரு. அர்ஜென்டினாவால ஸ்பெயினை தாக்கு பிடிக்க முடியல. ஓவராலா இன்னைக்கு நடந்த ஃபைனல் மேட்சோட ரிசல்ட் ஸ்பெயின் ஒரு கோல் அடிச்சாங்க, அர்ஜென்டினா ஒரு கோல் கூட அடிக்கல. ஃபைனலி 2026 FIFA வேர்ல்டு கப்பை ஸ்பெயின் வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.